தினமலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர்ல 41 பேர் அந்த உயிரிழந்தது தொடர்பாக அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிவாரணமாக அரசு வேலை இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போய் அதில் உயிரிழந்தவர்களுக்கு எப்படி அரசு வேலை கொடுக்கலாம், அரசு பணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரதான விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது சரியா தவறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஈசான் தான் இந்த விவாதத்தை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். கரூர் பலி நிவாரணம் பரிசு அல்ல அரசு வேலை, இது விருப்பப்படி வழங்க முடியுமா? 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜ் மற்றும் முன்னாள் IAS அதிகாரி திரு சவுண்டையா. இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல ரெங்கா சார்ட்ட இருந்து துவங்கிடுறேன். சார், முதல்ல இந்த கரூரில் நிவாரணத்திற்கான அரசு வேலை அதை எப்படி பார்க்குறீங்க? நிவாரணன்றது பலவிதமாக இருக்கும். பல்வேறு சம்பவங்கள் நடைபெறும்போது இனிஷியலாக ஒரு அமௌண்ட் எக்ஸ்கிரேஷியானு கொடுப்பாங்க, அல்லது முதல்வர் சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு, பிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அதில் கொடுப்பாங்க. இப்போ தனியாக கவர்மெண்ட்டில் பிறகு ஒரு விபத்தில் இருந்தால் கூட 3 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதெல்லாம் நடைபெறுவது உண்டு. அரசு பணின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொடுக்கலாமா கூடாதான்றது இப்போ கோர்ட்லேயே வந்திருக்கு. கோர்ட்டில் என்ன பண்ணாங்க, கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை, டிஎன்பிஎஸ்சியும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கலந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது கொடுக்கும்போது அது இல்லைன்னு சொல்கிறது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அதாவது ஒரு நிவாரணம்னு கொடுக்கும்போது 3 லட்சம் கொடுத்தா ஏன் 3 லட்சம் கொடுத்தீங்க, 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற வழக்கம். எப்போவுமே ஒரு 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுப்பாங்க, 10 லட்சம் கொடுக்குன்னா 20 லட்சம் ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அதுதான் ஜென்ரலாக இருக்கும். ஆனால் இந்த கரூர் விஷயத்தில் இப்போ இந்த சில கட்சிகள் பேசுது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் வந்து உதவி கொடுக்குறீங்க? இல்லை சார், அது அந்த மாதிரி ஆகிடுது. ஒரு கேட்குறது வந்து பேருந்து விபத்து நடக்கு, இல்லை கள்ளச்சாராய மரணம் நடக்குது, அப்படிங்கும்போது அரசு உதவி செய்யுது. இது ஒரு கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவங்க, அதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ஒரு கொஸ்டின். இல்லை, இப்போ போனோம் ஒரு விபத்தில் இறங்குறாங்க, 5 பேர் 3 பேர் 4 பேர் இறங்குறாங்க. அரசாங்கம் எதுக்கு நிதி கொடுக்குது? ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க, அதில் அரசு பொறுப்பு என்ன? அரசு பொறுப்பு இருக்கு. எப்படி என்ன பொறுப்பு? ரோட்டில் ஏதோ போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, அரசு எப்படி பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? அரசு பொறுப்புனா அந்த அரசாங்கம் சார்ந்த போலீஸோ ஐஏஎஸோ அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போடுறாங்களா? அரசு பொறுப்புனா எப்படி அரசு பொறுப்பாக முடியும்? ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, பைக்கில் ஒரு கார் மேலே இடிச்சிருக்காரு, அரசு எப்படி பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இப்போ அப்போது அவங்க சொல்கிற கிரிட்டிசிசம் வந்து ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இவனுக்கு உதவி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு வழக்கு வரும்போது சாட்சிகள் மாறிடுவாங்க, ஆமாம் மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது பல்வேறு சம்பவம் நடக்கும்போது ஜுடிஷியல் என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க, ஜுடிஷியல் என்கொயரியும் நடக்குது. அப்போ கொடுக்குற நிவாரணம் வந்து அவங்க சாட்சி மாறிவிடுவாங்கன்னு சொல்லி யாராவது தடுத்துருக்காங்களா, இல்லை அறிக்கை விட்டாங்களா? கூடாது. எந்த சம்பவம் நடந்தாலும் அமௌண்ட் கொடுக்குறாங்க, எல்லா ஆட்சியிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு என்கொயரின்னு கூட ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இதில் கூட என்கொயரி இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று போடுறாங்க, சிபிஐ போட்டிருக்காங்க. அப்போது அது வந்து சிபிஐ என்கொயரி பாதிக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்க கொடுக்குற நிவாரணம் யாரோ கொடுக்குறாங்க, இந்த ஆட்சி கொடுத்தாலும் கொடுக்குறாங்க. மாமம் ட்ராஜடி நடந்தபோது கூட 50 பேர் இருந்தாங்க, 70 பேர் காயம், கவர்மெண்ட்டில் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அப்போது இருக்கிற 1992 1 lakh கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஜுடிஷியல் இன்கொயரியும் ஆர்டர் பண்ணாங்க. இப்போ பணம் வாங்கிட்டு வந்து ஜுடிஷியல் இன்கொயரி இவங்க எதிராக பேசுவாங்கன்ற ஆர்குமெண்ட்டை யாருமே வைக்கலையே. எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு காம்பன்சேஷன், ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அது இந்த என்கொயரியை அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிற வாதம் வந்து அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சு 5 வருஷம் முடிஞ்சு நீங்கள் அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்க போகிறீங்களா? இட் மேக்ஸ் நோ சென்ஸ். நிவாரணம்னா உடனடியாக கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி ஒரு அன்றைக்கி ஒரு பிரெட் வின்னர் இல்லை, கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கொடுக்குறோம், அதை நேரத்துக்கு கொடுத்தா தான் உதவி.
நீ காலம் தாழ்ந்து கொடுத்து ஒரு லாபமும் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ கோர்ட் வரை போகிறாங்க, இது கொடுக்கக்கூடாது, ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ அந்த ஃபேமிலி என்ன நினைப்பாங்க? அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு தானே தோணும். யாருக்கும் நீங்கள் வந்து ஒரு உதவி கொடுக்குறீங்க. இல்லை சார், ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஒரு அரசாங்க வேலையை வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வேலையை தூக்கி நீங்கள் நிவாரணமாக கொடுக்கும்போது பாதிக்கப்படக்கூடியது அதுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தானே. எங்கே கொடுக்குறாங்க? அரசாங்கம் இப்போ என்ன பார்த்தா எலக்ட்ரிசிட்டி போர்டில் பாதி 50% ஃபில்லப்பே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மினிஸ்டரே சொல்கிறாரு. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? அதை என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டில் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் த ஃபஸ்ட் டைம். கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸு கவர்மெண்ட் ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்றது ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ். கம்பேஷனேட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் தானே. அது இது கம்பேஷனேட் கிரவுண்ட் தானே. அந்த கிரவுண்டில் வச்சு அந்த ஃபேமிலியில் எது வரை படிச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் எது வரை படிச்சிருக்காங்க, என்ன சப்ஜெக்டில் படிச்சிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஜாபும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒன்றுமே அதிகமாக படிப்பே சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா அவன் கிளாஸ் சிஎன்டி பியூன் அட்டெண்டர் இது மாதிரி தான் போட முடியும். ஓரளவுக்கு ஏற்கனவே அதிகப்படியாக நிவாரணம் கொடுத்துட்டாங்க சார். அதிகப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு உயிருக்கு நிகராக எந்த இழப்பையும் நம்ம செய்ய முடியாது. இருந்தாலும் கூட விஜய் தரப்புலேருந்து 20 லட்சம், அரசு தரப்புலேருந்து 10 லட்சம் அப்படின்னு நிறைய நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா. அதை தாண்டி ஒரு பணி அப்படிங்கிறது இன்னும் இந்த கூட்டம் சேர்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மாறிடாதா? என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் சம்பவம் நடந்த போகிற இடத்துக்குலாம் நீங்கள் துக்கம் விசாரத்துக்கு போகிறாங்கல்ல, அந்த ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க? பெரும்பாலும் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரி. அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு வேலை கொடுங்க தான் ஒரு டிமாண்டாக இருக்குது. அது என்ன பண்ணால் அவங்க ஒரு நார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு நார்ம்ஸ் வந்து இது போட்டு இது போல் நடக்கும்போது எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், அவங்களுடைய ஸ்டாண்டிங், எஜுகேஷன் பேக்ரவுண்டு, அவங்களுடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணி செய்யணுன்றது. ஏன்னா இன்னும் நீங்கள் எல்லாமே கம்பேஷனேட் கிரவுண்டு தான். நீங்கள் எது காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? இப்போ அப்படி பார்த்தா காம்பன்சேஷன் கொடுக்குறதே வந்து நாளைக்கு கேள்வி கேட்கலாம். எதுக்கு ஒரு விபத்து நடக்கிறது ஆக்சிடென்ட் கொடுக்குறாங்க? எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடந்தாலும் கொடுக்குறாங்க. எதுவும் இருந்தாலும் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? அதனால தான் என்ன போட்டிருக்காங்க, எக்ஸ்கிரேஷியா கம்பேஷனேட் கிரவுண்டில். யூஸ்வலாக அது சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு, பிஎம் ரிலீஃப் ஃபண்டும் நிறைய கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்தும் சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்தும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பியூர்லி கம்பேஷனேட் கிரவுண்டு தான். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். சௌண்டையா சார், இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் அவங்க கட்சி சார்பான நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கும்போது அரசு பணி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா எதிர்க்கட்சி திமுக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இல்லை, பொது திமுக விமர்சனம் செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்கிறதுனால இது தவறுன்னு ஆகிடாது. முதல்ல இது வந்து தாவேக்கா கூட்டம்தான். இந்த சம்பவம் நடந்தது தாவேக்கா கூட்டம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே வந்தவங்கள்லாம் தாவேக்காக்காரங்கன்றதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எந்த ஒரு சினிமா நடிகர் போனாலும் அல்லது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் போனாலும் அந்த இடத்துல வந்து கட்சி பேதம் இல்லாமல் மக்கள் வந்து கூடுறது தான் இயற்கை. இப்போது இன்றைக்கி கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு அப்படிப்பட்டவங்க வரும்போது எல்லாரும் தான் போய் பார்த்தோம். கட்சி பேதமெல்லாம் கிடையாது. இப்பையும் கூட ஒரு பெரிய லீடர் வர்றாருன்னா, நான் வேறு கட்சியாக இருந்தால் கூட நம்ம ஊருக்கு வர்றாருன்னா சரி போய் எட்டி பார்த்து வருவோமே அப்படின்னு நினைக்கிறது இயற்கை, பெரிய தலைவர்கள் ஆகியிருக்கிற பட்சத்தில். அதே போல் சினிமா நடிகர்கள் வந்தால் இன்வேரியபிளாக எல்லாருமே போகிறது வழக்கம். இப்போ நீங்கள் வடிவேலு போன ஆட்சியில் வந்து போன தடவை திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார். ஆமாம், அவங்க அங்கே வந்தவங்க எல்லாமே திமுககாரங்களா? அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாலே திமுக அப்பயே ஜெயிச்சிருந்துருக்குவேன் இல்லையா? அப்போ நடிகர்களே வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த வகையில் அங்கே வந்த கூட்டத்தை நீங்கள் தாவேக்கான்னு அடையாளப்படுத்தவே கூடாது. முதல் நீங்கள் எதை அடையாளப்படுத்தலான்னா, அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவங்களுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு மட்டும் அடையாள கார்டு கொடுத்து, ஐடி கொடுத்து, அவர்களை மட்டும்தான் 5000 பேரை உள்ளே விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பொறுப்பும் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க, வேறு யாரையும் உள்ளே விடலை, ஒரு ஆளை கூட உள்ளே விடலை. அது வந்து தாவேக்கா கூட்டம். ஆனால் இது வந்து தாவேக்கா கூட்டம், இங்கே வந்திருந்தவங்க எல்லாம் தாவேக்காக்காரங்க தான் அப்படின்றத நீங்கள் முதல்ல பண்ணவே கூடாது. இங்கே இருந்தது பொதுமக்கள். அதில் தாவேக்காரங்க இருந்திருக்கலாம், திமுக காரங்க இருந்திருக்கலாம், அதிமுக காரங்க இருந்திருக்கலாம், எந்த கட்சியும் சாராதவர்களும் இருந்திருக்கலாம். அதனால் இதை நீங்கள் தாவேக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல எடுக்கக்கூடாது. மக்களுக்கு கொடுக்குறாங்க,
சரியாக தப்பான்றது ரெண்டாவது. ஆனால் கொடுக்குறது தாவேக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஆர்கியூமெண்ட்டு முதல்ல தப்பு. ம். மக்களுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். என்ன பொசிஷன்லாம் கொடுப்பாங்க சார்? என்ன அளவுக்கு பொசிஷன்? அதாவது பியூன் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4ல் வருது இல்லையா, இந்த 2 பதவி தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேற்கொண்டு கொடுப்பது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, விளையாட்டு வீரர்கள்லாம் வர்றாங்க இல்லையா, ஆமாம். நேஷனல் அல்லது ஒலிம்பிக் இங்கெல்லாம் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த டிஎஸ்பி இது மாதிரி குரூப் 1 போஸ்டே கொடுக்கலாம். அது பல மாநிலங்களில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்னா இல்லை, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ன்றது வேறு. அது பதவியில் இருக்கும் பொழுது இறந்து போனவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. ஆனால் இதை கொடுப்பதற்கு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இப்படி வழங்குவதற்கு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இது மாதிரி விபத்துகள் அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்போ 2 லட்சம் வந்து பொதுவாக வந்து விபத்துகளில் மரணமடைந்தவர்களுக்கு அல்லது பெரிய வெள்ளம், தேசிய இடர்பாடுகள் இது போன்ற இறந்தவர்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அது இயற்கையாக அரசாங்கத்தில் ஜீவோ இருக்குது. எது நடந்தாலும், ஒரு விபத்து நடந்தாலும் சரி, அது யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை. உடனே வந்து கலெக்டரே அனௌன்ஸ் பண்ணி கலெக்டரே பணத்தை கொடுத்துருவார். ஆனால் சில சிறப்பு நிகழ்வுகளில் இப்போது ஒரு 20 வயது இளைஞன் செத்து போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் அவன் 40 வருஷம் உழைச்சி போடுவான் அந்த குடும்பத்துக்கு இல்லையா. அப்போ அந்த 40 வருஷத்துக்கு இந்த 2 லட்சம் ஈடு கட்டுமா? அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மாற்றி தான் யோசிக்கணும். அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆதரவு, ஏதாவது ஒரு ஆதரவு வேணும் இல்லையா. நீங்கள் 2 லட்சத்தை வச்சு அவங்க 40 வருஷம் அவங்க சாப்பிட்டு சின்ன குழந்தைகள் இருந்தால் அதையும் வளர்த்து ஆளாக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இது மாதிரி வேலை வாய்ப்புன்றது ஒரு நியாயமானது தான். இப்போ இந்த விபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசுக்காரங்க. அவங்களுக்கு நீங்கள் 2 லட்சம் மட்டும் கொடுக்குறீங்க அரசாங்கம் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அந்த 2 லட்சத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அது 1 வருஷத்துக்கு சாப்பிட்ற, ஒரு 4 வருஷத்துக்கு வேணால் சாப்பிட வருமா? பிள்ளைகளை படிக்க வைக்க வருமா? இன்றைக்கி எல்லாம் சின்ன குழந்தையாக இருப்பாங்க. இப்போ அவன் இறந்தவனுடைய குழந்தை 2 வயசு 3 வயசில் இருக்கும். அது இன்னும் 20 வருஷம் படிக்கணும். யார் படிக்க வைக்கிறது? இப்போ இது ஒரு சின்ன ஆதரவாக இருக்குது. இது திமுக தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இந்த மாதிரி கட்சி சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அரசு பணிகளை அதுக்காக தயாராகக்கூடிய நிறைய பேர் இருக்கும்போது இப்படி அள்ளி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற 2 விஷயத்தையும் சமூக வலைதளங்கள்லையா இருக்கட்டும், திமுக தரப்பில் நேரடியாகவும் அது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறனால அவங்களுடைய குரல் நம்ம எடுத்துக்கணும்ல, அது பதில் சொல்லணும். இல்லை, இது வந்து அவங்க அது இதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஏன்னா இது போன்ற இயற்கை இடர்பாடுகள், பேரிடர்பாடுகள்லாம் திட்டமிட்டு செய்கிறது இல்லை, திடீர்னு நடக்கிறது. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல்? அரசாங்கம் தானே ஆறுதல் கொடுக்க முடியும். அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு நம்ம ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறோமா? அவங்களுடைய அன்றாட சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறோமா? இதெல்லாம் ஒரு பெரிய நம்பரே கிடையாது. நீங்கள் ஒரு 40 பேருன்றது ஒரு பெரிய நம்பர் கிடையாது. நம்ம 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 நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் அரசாங்கத்துலேயும் வேலை செய்யலாம், தனியார்லேயும் போய் வேலை செய்யலாம் இல்லையா. எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். நீங்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் தனியாரில் போய் நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அனாதரவாக தான் நிற்கிறாங்க. இவர்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பியூன் வேலை கொடுக்குறதுனாலையோ அல்லது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அவர் வர்றதுனாலையோ அவருக்கு என்ன பெரிய இது வந்துடுது? யாருடைய இது இழந்து போகிறாங்க? அதனால் அதை 10 போஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி இது வரைக்குமே கடந்த ஆட்சியில் வந்து ஆசிரியர் பணியிடங்களே 50,000க்கு மேலே ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்கன்றாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணாங்க? அதை ஃபில்லப் பண்ணியிருந்தால் 50,000 பேர் வேலைக்கு வந்திருப்பாங்களே. அப்படி ஃபில்லப் பண்ணாமல் விட்டுட்டு இன்றைக்கி 41 பேருக்கு வேலை கொடுக்குறாங்களே அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறது. ஒரு தேர்தலை மையப்படுத்தி இவ்வளோ நாளும் கரூருக்கு போகலை, இப்போ கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகிறது, அந்த இடைத்தேர்தலை மையப்படுத்தி இதெல்லாம் நடக்குது. இந்த 41 ஓட்டுனால அதை ஒரு வேணாம், அந்த 41 ஓட்டை கழிச்சிக்கோமா, 41 இன்ட்டு 2 வேணால் போட்டுக்கோங்க, 100 ஓட்டை கழிச்சிடுமா, கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரோ அந்த ஓட்டை வேணால் அவருக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 41 பேருக்கு கொடுக்குறதுனால எத்தனை ஓட்டு கூட வந்துடும் உங்களுக்கு? அந்த ஒரு குடும்பத்தில் 10 பேர்னே வச்சுக்கோங்க, 41 குடும்பம், 41 குடும்பத்தில் இன்ட்டு 10 410 பேர் தாவேகாக்கு அடிஷனலாக ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 410 ஓட்டை கழிச்சிட்டு பார்த்தா தாவேகா ஜெயிக்காதான்? இங்கே ஜெயிக்காதான்? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான வாதங்கள். இது இடைத்தேர்தலை ஒட்டி போகிற ஒரு சிஎம் போகிறதுக்கு இப்போ போகணும் அப்போ போகணும்னு யார் சொல்கிறது? இல்லை, சிஎம்முடைய ஸ்பீச்சில் இடைத்தேர்தல் அங்கே மையப்படுத்தப்படுது. நீங்கள் வேலுச்சாமிபுரத்தில் அந்த 41 பேர் அந்த சம்பவம் நடைபெற்று அதுக்கப்புறம் இப்போ தான் சிஎம் ஆன பிறகு முதல்ல போகிறாங்க. அந்த வருத்தம் தெரிவிக்க போகலை, நிறைய விஷயங்கள் விமர்சனங்கள் வருது. ஆனால் இந்த முறை போகிறாங்க, அரசு பணிகளை கொடுக்குறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்துகிறாங்க, கூடவே இடைத்தேர்தலுக்கான புள்ளியை வைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இப்போ ஒரு ஊர் ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க, திறக்க போகிறான்னு வச்சுக்கோங்க.
இப்போ அந்த வாட்டர் டேங்க் கட்டினா அது யார் பயன்படுவா? அந்த கிராமம் முழுக்க பயன்படுது. அப்போ அந்த வாட்டர் டேங்கை திறந்துட்டாங்க, அந்த கிராமம் முழுக்க பயன்படுது, அவங்க எல்லாம் தாவேக்கா ஓட்டு போடுவாங்க அப்படின்னா சொல்ல முடியும்? அப்படியா சொல்ல முடியும்? அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. 41 பேருக்கு இப்போ இது கொடுத்துட்டாரு, இப்போ ஒரு 5000 பேருக்கு பட்டா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5000 பேருக்கு பட்டா கொடுத்துட்டாரு, அதனால் வந்து ஓட்டு பூரா அவங்களுக்கு போயிடும். அப்படி தானே சொல்லணும் நீங்கள். அப்படி தானே இப்போ அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் இருக்குது. அது எப்படி நியாயமான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும்? இதை எப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லுது எலெக்ஷன் கமிஷன்? தேர்தல் அறிவித்த பிறகு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஏன் இவங்க போன தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுட்டாங்க? எல்லாம் ஒவ்வொரு ஊராக போய் திறந்து வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அது அது எதை நோக்கி? அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நோக்கி தானே அதை திறந்து வச்சாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? அதை தானே இவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படின்னா யார் இந்த நலத்திட்டங்களை யார் கொடுக்குறது? ம் நலத்திட்டங்களை யார் கொடுக்குறது? தேர்தல் வருவதற்கு முன்னால் முதல்வர் அவர்கள் ஊர் ஊராக போய் எங்கெங்கே மிச்சம் இருக்குதோ எஞ்சிய இது எல்லாத்தையும் திறந்து வச்சுருந்தார் இல்லையா? ஏன் திறந்து வச்சார்? ஓட்டு போடணுன்றதுக்காக தானே. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம்னு எந்த ஊரில் இருக்குது? தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுது? தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீ எதுவும் செய்யக்கூடாது, அதுதானே சொல்கிறாங்க. அப்படி வரும்போது 41 பேருக்கு ஒரு இது கொடுத்த, இப்போ 41 பேருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, 41 பேருக்கு பட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லாமே உதவி தானே. ஒரு ஒன்றுமில்லாத உங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்தாலும் 1.5 சென்ட் நிலம் கொடுக்குறாங்க, அல்லது ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஒரு வீட்டை கொடுக்குறாங்க, ஒரு லோன் கொடுக்குறாங்க. எது கொடுத்தாலும் உதவி தானே. அதுக்கு நீங்கள் நன்றியாக இருப்பீங்க தானே. அப்போ நீங்கள் அதுக்கு ஓட்டு போடுவீங்க தானே. அப்புறம் அது தப்பு இல்லை இது தப்புன்னா எப்படி தப்பாகும் அது? பேசுவோம் சார். ரங்கா சார், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அரசு ஏதோ செய்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக எதிர்க்கட்சி தலைவர் அல்லது எதிர்க்கட்சியினுடைய பார்ட்டி ஹெட்டு வரும். இந்த முறை ஸ்டாலின் இதுக்கெல்லாம் டைரெக்டாக விமர்சனம் செய்யாமல் ரொம்ப கீழ் லெவலில் சோஷியல் மீடியாவில் மட்டும் எதிர்க்கட்சியிலேருந்து விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த இஷ்யூவில் இப்போ இந்த எதிர்ப்பு இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த கரூர் சம்பவம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், புகைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபேமிலிக்கும் நீங்கள் நிவாரணம் கொடுக்காம அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு பர்னிங் இஷ்யூவாக கொண்டு போய் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க, அந்த நிலையிலே இருக்கணும்னு திமுக விரும்புது நல்லா தெரியுது. இல்லைன்னா ஏன் வந்து போகக்கூடாது, நிவாரணம் கொடுக்கக்கூடாது, இந்த பணிக்கான நியமனம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த இஷ்யூவாக ஒரு பர்னிங் இஷ்யூவாக வந்து அது ஒரு அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் தானே. ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா அரசு எங்கே இதில் வருதுன்னு சொன்னால், நான் நேரடியாக சொல்ல விரும்புகிறேன், இந்த கரூர் சம்பவம் நடந்தது 90% போலீஸ்னால் தான் நடந்திருக்கு, சந்தேகமே கிடையாது. போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு போடல. இன்றைக்கி என்ன சொல்கிறான், ஒரு சேனலில் 5000 பேர் கூட்டம் 6000 போலீஸ் போடக்கூடாது நக்கலாக ஒன்று போடுறாங்க. சரி இருக்கட்டும், இவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி இருக்கிற எந்த போலீஸ் ஃபோர்ஸ் போட்டாங்க? வெரி நாமினல், பாராமுகமாக இருந்தாங்கன்றது ஃபேக்ட்டு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, டேர்னிங் பிளைண்ட் ஐ, டேர்னிங் நெல்சன்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நடக்குதுன்னு தெரியும், அந்த பக்கம் பார்க்குறது. வேணும்னே செஞ்சாங்களா, திட்டமிட்டு செஞ்சாங்களா, சதியா, அதில் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதுவும் என்கொயரி இருக்குது, சிபிஐலாம் சொல்லலாம். ஆனால் இது நடக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம்ல. அதுவே ஒரு இன்டைரக்டாக ஒரு கான்ஸ்பிரசி தானே. தெரிஞ்சே சார் இந்த கைப்புண்ணு கண்ணாடி தேவையா, அங்கே வந்து நல்லா கிளியராக தெரியுது சார், புளிய மூட்டை மாதிரி இருக்காங்க அங்கே. அங்கே வந்து நீங்கள் வந்து 4-5 வண்டியில் இவங்க உள்ளே வராங்கன்னா அந்த வண்டி உள்ளே வரதுக்கே ஸ்பேஸ் கிடையாது. அந்த 4-5 வண்டி அது உள்ளே அந்த போலீஸ் அலுவலிச்சு உள்ளே வரும்போது நேச்சுரலாக அங்கே ஸ்டாம்பீட் ஆகும்ன்ட்டு நல்லா தெரியுது சார், கண்ணுக்கு நேரம் நமக்கு தெரியுது, விஷுவலாக நீங்கள் பார்த்தாலே. இவ்வளோ தெரிஞ்சும் ஏன் வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் யாரோட ஃபங்க்ஷனு நீங்கள் வந்து விட்டுருவீங்களா? ஒரு பப்ளிக் இடத்துல நடக்குது, வெதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ, ஒரு திருமண நிகழ்ச்சியோ, ஒரு கோயில் நிகழ்ச்சியோ, ஒரு ப்ரைவேட் ஒரு கோயில் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க சார், பெரிய கூட்டம் வந்துடுது, போலீஸ் வந்து வேடிக்கை பார்ப்பாங்களா? ஒரு பெரிய கூட்டம் 4 லட்சம் 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா போலீஸுக்கு தகுந்த பாதுகாப்பு போடணும், இல்லை அவங்க கடமை இல்லையா? பொதுமக்கள் குழந்தைங்களாம் இறந்துருக்காங்க, ரைட்டு, அதெல்லாம் பார்த்தாலே இட்ஸ் கிளியர் ரெசிபி ஃபார் ஸ்டாம்பீட். அலோவ் பண்ணாங்க, ரைட்டு. கார் லேட்டாக வந்தான்னு காரணம் ஓகே, அவருக்கு ஒரு 5% 10% அவர் சரி விஜய் ஒரு தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா அவங்க தரப்பில் சொல்லியிருக்கணும்,
நீ லேட்டாக வராதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து கிளம்பி போக சொல்லுங்கள், இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அது செஞ்சாங்களான்னே தெரியல. ரெண்டாவது, போதிய ஃபோர்ஸ் இல்லை. மூணாவது வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ஸ்டாம்பீடாக்கான சுச்சுவேஷன் அங்கேயே இருக்குது. 5 வண்டியை நீங்கள் உள்ளே கொண்டு போது அவங்க எங்கே போவாங்க? அடைச்சி போகிறதுக்கு 4 பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியுமான்னு பார்க்குறாங்க. அடைச்சிருக்கு, போக முடியல. அந்த லொக்கேஷன் போலீஸ் எப்படி சூஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க அவனுக்கு தெரியுதுல்ல. ஏற்கனவே 5-6 கூட்டம் நடந்திருக்கு, பயங்கரமான கூட்டம் வருது. நான் இந்த மாதிரி கூட்டம் நம்ம பார்த்ததே கிடையாது. நானும் எம்ஜிஆர் கூட்டம்லாம் நானும் பார்த்துருக்கேன் நிறையா. அதுக்கு இணையான இன்னும் அதிகமான ஒரு கூட்டமாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு மேட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரௌடாக இருக்குது. போலீஸ் பார்த்தாலே அவனுக்கு தெரியுதில்ல, இது வந்து கட்டுக்கடுங்காத கூட்டமாக அன்கண்ட்ரோலபிளாக இருக்காங்கன்னு தெரியுதில்ல. நீங்கள் சாதாரணமாக ஒரு இடம் வந்து கூடுறாங்க, கேட்குறாங்க, ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்போம், பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க. அவர் சார் நான் அருமையாக சொன்னார், பொதுமக்கள்லாம் போய் யார் யார் என்னென்னு பேசுகிறாங்க கேட்குறதுக்கு போவாங்க. ஏன்னா அது பால்கிவாலா ஆகட்டும், கிருப்லானி ஆகட்டும், அந்த காலத்தில் யாராக இருந்தாலும் வந்து காமராஜர் பேசுகிறாரு, அவர் ஜோதிபாசு வர்றாரு, கட்சி சார்பற்ற நிலையில் எல்லாரும் போய் பொதுவாக கேட்பாங்க. அமைதியாக வருவாங்க, அமைதியாக கேட்டு போவாங்க, எல்லாம் பெரிய கூட்டம் இருந்தால் கூட. ஆனால் இங்கே வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரியுது. அந்த நேரத்தில் நீங்கள் விஜய் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஸ்டார் உள்ளே வந்தால் நேச்சுரலாக முந்தி வருவாங்கன்னு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி இல்லை. அந்த நேச்சுரல் டெண்டன்சியில் முன்னால் வரும்போது ஸ்டாம்பீடுக்கான காரணம் வந்து டெஃபினெட்லி பாசிபிள். அப்போ அதுக்கு தகுந்த ஏற்பாடு போலீஸ் செய்யலைன்றது நல்லா தெளிவாக தெரியுது. சிபிஐ என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. ஆனால் வந்து 90% கண்டிப்பாக வந்து போலீஸோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாட் அடிக்வேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க. அவங்க வந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நடக்கும்போதும் கூட அவங்க வந்து ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்றது கண்டிப்பாக சிபிஐயில் எனக்கு தெரிஞ்சு நிச்சயம் சொல்ல போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஆனால் இதை தாண்டி சார் இதுக்குள்ள எலெக்ஷன் அது எங்கே வரேன்னா, இன்டைரக்டாக கவர்மெண்ட் ஹஸ் பின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ட்ராஜடி. இல்லை இதோட அப்போது விஜய் தேர்தல் பிரச்சாரம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ட்ராஜடினா அவனை வந்து நீங்கள் யூ ஹேவ் டு ஓன் அப் அண்ட் டூ சம்திங் ஃபார் தெம். கவர்மெண்ட் எங்கே வருது நீங்கள் கேட்குறீங்க, பார்ட்டிலேருந்து பார்ட்டி நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம், பார்ட்டியில் வாங்க போகிறான்னு. இன்டைரக்ட்லி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ட்ராஜடி. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ சம்திங் ஃபார் தெம். அப்போது நீங்கள் நியமனம் கொடுக்குறதுல வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்கள் கடமைன்னு ஆகிடுது. பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். உங்களுக்கு தெரிஞ்சே அனுமதிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள்னா, இல்லைனா அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க நீங்கள் அவங்க சேலரியில் 30 வருஷத்துக்கு பிடிக்கணும், மாதம் 1000 ரூபாய் 500 ரூபா பிடிக்கணும். போலீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். அதை வந்து அவுட்கம் ஆஃப் என்கொயரி தே வில் டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன் வேறு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த கரூர் போலீஸ்னால் 40 பேர் 60 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் நீ சேலரி கட் பண்ணு, அதுக்கான ஃபண்ட்ஸ் ட்ரெஷரியில் டெபாசிட் பண்ணுங்கள், அதுலேருந்து இவங்க நியமனம் இவங்க சேலரி போட்டோம். சம்திங் ஷுட் பி டன். இது வந்து அட்ராசியஸ் சேருது. அது எப்படி இது மாதிரி ஒரு அலோவ் பண்ணலாம்? நீங்கள் கேட்டால் அவங்க வந்து 3 மணி நேரம் தாமதமாக தான். சார் நான் தெரிஞ்சு எம்ஜிஆர்லாம் 10 மணி நேரம் தாமதமாக வருவான் சார். நான் பப்ளிக் மீட்டிங் மதுரையில் எங்கேயோ ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடக்கும், 6 மணிக்கு வருவோன்னு சொல்லுவார். விடிய காலம் 4 மணிக்கு வந்து வருவார். சார் தெரியும், அப்போல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த ரெகுலேஷன்லாம் கிடையாது. 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும்னு ரெகுலேஷன் கிடையாது. நானும் நெடுஞ்சேன் அனுப்பிச்சிடுவார், இவருக்கு முன்னால் 4 மணி நேரம் நீ பேசி க்ரௌடை வச்சுங்கன்னு. 4 மணி நேரம் பேசுவார் எம்ஜிஆர். வரும் வர லேட்டாக தான் வருவாங்க தலைவர்கள்லாம். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டு டைத்துக்கு வரவங்க. நான் ஒன்று கேட்டேன் சார், லேட்டாக ஒரு காரணம் மட்டும் இந்த விவாதம் சார்ந்து கேட்குறேன். இதை ஒரு தேர்தல் பரப்புரைக்காக விஜய் பயன்படுத்தி இருக்கிறாரா, இடைத்தேர்தல் பரப்புரையா? சரி, இவன் தேர்தல் பரப்புரைக்காக தானே இதெல்லாம் தடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த இஷ்யூ ஃபெஸ்டரிங் உண்டாக இருக்கணும், இருந்து அது பர்னிங் இஷ்யூவாக இருக்கணும், சால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து விஜயோட இமேஜ் இந்த கரூர் இன்சிடென்ட் வச்சு டேமேஜ் பண்ணுறாங்க. டேமேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால் ஒரு 5% விஜய்க்கு ஓட் லாஸ். அது நியூட்ரலாக இருக்கிற பப்ளிக் வந்து, சாதாரண பப்ளிக் வந்து என்ன இப்படி நடந்து போச்சே அப்படின்னு ஒரு விஜய்க்கு ஓட் போடலாம்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 5% மாறி இருக்கலாம் அந்த இன்சிடென்ட்னால. அந்த 5% கூட வந்தால் 150 சீட் வந்திருப்பார் அவர். In a way, DMK succeeded in reducing his impact இந்த கரூர் சம்பவத்தை வச்சு. அதுக்கு இது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா கான்ஸ்பிரசி அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இட்ஸ் அ ஃபேக்ட். அந்த சம்பவம்னால ஒரு 5% லாஸ் ஆஃப் ஓட்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ தானே. சரி,
சவுண்டையா சார், இப்போ இந்த இது அதுக்கு அடுத்தபடியாக இது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்கன்னு நினைக்க முடியுமா? பிரச்சனையை உருவாக்கிட முடியுமா? இல்லை, இதில் எந்த பிரச்சனையும் உருவாக்க முடியாது. இந்த போஸ்டிங் கொடுக்குறது இது முதல்ல ஒரு எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு சின்ன நிகழ்வு. இதனால ஒரு சின்ன இம்பேக்ட். மேலும் வந்து அங்கே தாவேக ஏற்கனவே ஜெயிக்கலை, திமுகவும் ஜெயிக்கலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்க? ஏன்னா திரும்பவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க முடியாதுன்னு இதாக இருக்கா? அதனால் இது ஒரு பெருசாக வந்து தாவேகாவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்றது இல்லை. திமுகவுக்கும் அது நல்லா தெரியும். ஏன்னா நம்மளை விட எல்லாரையும் விடவும் அரசியலை கரை கண்டவங்க அவங்க. அதனால் அவங்களுக்கும் அது தெரியும். ஆனால் அவர்கள் பயப்படுறதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. விஜய் அங்கே போகிறதுனால இந்த வழக்கினுடைய போக்கு மாறி போகும், அது அவர்களுக்கு பாதகமாக அமையும் அப்படின்னு திமுக பயப்படுறாங்க. இதில் ஏதோ உள்குத்து நிறைய இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது போலீஸ் தான். கூட்டம் வந்து அந்த அந்த லேனில் ஒரு 5000 பேர் நிற்கலான்னா 5000 பேர் உள்ளே போனவுடனே இவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் சாதாரணமாக இப்போ ரோட்டில் போனீங்கன்னா உடனே கிராஸை போட்டு நம்மளை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீ போய் அங்கங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது க்ளோஸ் பண்ணலை. இங்கே எல்லோரையும் விடுறாங்க. எவ்வளோ விட முடியுமோ அவ்வளவும் விடுறாங்க. ஏன் எந்த பக்கமும் அவங்க பிதுங்கி போக முடியாது. இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான க்ரௌடில் எப்படி இந்த லாண்ட் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு 50 பேரை உள்ளே விடுவாங்க. அவன் அந்த நேரம் பார்த்து கல்லை விட்டு எறிவான், இல்லை அந்த பாம்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில பதட்டமான சொற்களை சொல்லுவான். லேசாக நீங்கள் ஜெர்க்கானா போதும். லேசாக ஜெர்க்காயிட்டாலே அவ்வளோ அந்த ஜாம் பேக்கில் இருக்கிற க்ரௌடில் லேசாக ஜெர்க்கானாலே அந்த கூட்டம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சாயும் போது 2 பேர் கீழே விழுந்துருவான். ஓட ஆரம்பிப்பான். பாம்புன்ட்டான்னா எல்லோரும் ஓடுவான். ஏன்னா ஓட இடம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஓடுவான். அப்போ இது மாதிரி ஏதோ அங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட விபத்து. என்னை பொறுத்த மட்டும் நான் என்னுடைய ஒரு அதிகாரின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது இது விபத்து தான். ஆனால் திட்டமிட்ட விபத்து. இதில் ஏதோ அதே போல் போஸ்ட்மார்ட்டத்தை பாருங்கள். போஸ்ட்மார்ட்டம் முதல்ல இரவில் பண்ணக்கூடாது. ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு குறைவாக இரவில் பண்ணுறாங்க. நடு இரவில் பண்ணுறாங்க. 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் எப்படி பண்ணாங்க? இப்போ இது மாதிரியான அசாதாரண சூழல்களில் நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு நீதிபதியினுடைய முன்னிலையிலையாவது பண்ணியிருக்கணும். இப்போ நாங்களாம் எங்களுடைய ப்ரெசன்ஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அதாவது திருமணமாகி 7 ஆண்டுக்குள் ஒரு பெண் இறந்தால் அவங்க இயற்கையான மரணமாக இருந்தால் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பாடியை கொடுக்கணும். இது வந்து சட்டம். அப்போ சப் கலெக்டர் அவருடைய ப்ரெசன்ஸில் தான் அதை பண்ணணும். அந்த ப்ரெசன்ஸில் முழு போஸ்ட்மார்ட்டத்துலேயும் நாங்கள் இருப்போம். இருந்து எங்களுடைய முன்னிலையில் தான் போஸ்ட்மார்ட்டம். அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் அந்த உடலில் காயங்கள் ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது 1 மணி நேரத்துலலாம் கூட ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. 41 பேருக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களா? வேறு ஏதாவது நீதிபதிகள் யாராவது வந்து அதில் அவங்களுடைய ப்ரெசன்ஸில் நடந்ததா? இது எதுவுமே வெளி உலகத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை சிபிஐட்ட அந்த ரெக்கார்டு இருக்கலாம். இதில் எல்லாம் ஏதோ ஃபவுல் ப்ளே நடந்திருக்குது. இதெல்லாம் வெளியே வந்துடும். இதையெல்லாம் அந்த சொல்கிறதுக்கு அந்த மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே செந்தில் பாலாஜியை தாண்டி யாரும் வாய் பேச முடியாது. அந்த பயம் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அங்கே இல்லை. மக்கள் வந்து தைரியமாக பேசுவாங்க. இப்போ விஜய் போகிறாரு. இப்போ இவர்கிட்ட ஏதாவது சில உண்மைகளை அவங்க சொல்லலாம். நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு இது மாதிரியான விபத்துகளில் உடனடியாக வந்து சம்மந்தப்பட்டவங்க பாடியை வாங்கியிருக்காங்களா? பாடியை ரோட்டில் நின்று மறியல் பண்ணி அப்புறம் அதிகாரிகள் வந்து சமாதானம் பேசி குற்றவாளியை கண்டுபிடிச்சா தான் பாடியை வைப்பாங்க. இது மாதிரிலாம் பல பிரச்சனைகளை நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே விடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிட்டாங்க. எப்படி சாத்தியம்? நீங்கள் இறந்து போயிட்டோன்னா நம்ம 4 சொந்தக்காரனாக வரணும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? ஆனால் எப்படி அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே நைட்டில் முடித்தாங்க? இதில் ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. இது வெளிவந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதுக்காக தான் இப்பவும் அந்த விமர்சனம். இல்லைன்னா கரூர் போகிறதுலேயே இந்த 41 பேரில் எந்த இம்பேக்டும் கிடையாது. எலெக்ஷனில் எந்த இம்பேக்டும் வராது. நிச்சயமாக நிறைய விஷயங்கள். ஒரு ஊர் தான், ஆனால் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் நீங்கள் சொன்ன மறைந்திருக்கக்கூடிய பல உண்மைகள் வந்து வரணும். ஆனால் இந்த தேர்தலில் அது எப்படி இருக்குது, விமர்சனங்கள் எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். கரூர் பலி நிவாரணம் பரிசு அல்ல அரசு வேலை விருப்பப்படி வாரி வழங்க அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த முன்னாள் IAS அதிகாரி திரு சவுண்டையா, மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன், இருவருக்கும் நன்றிகள்.
நேயர்களே மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.